ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு SS 10th மேத்மா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்கிற எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ட்ரிக்னாமெண்ட்ரி எக்ஸாம்பிள் 6.12 கொஷின் பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட் tan square a minus tan square b equal to sin square a minus sin square b divided by cos square a cos square bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். ஸோ சொல்யூஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, tan square a minus tan square bன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், tan theta ஈக்குவல் டு sin theta by cos theta. ஸோ இங்கே tan square thetaக்கு பதிலாக a இருக்குது, அப்போ எப்படி எழுதலாம், sin square a by cos square a. ஓகேவா? ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் பின்னு இருக்குது, நம்ம எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் b பை cos ஸ்கொயர் பின்னு எழுதலாமா? ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை. இந்த cos ஸ்கொயர் b வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும், இங்கே cos ஸ்கொயர் a வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட் நியூமரேட்டர் என்ன வரும், sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b, இந்த cos ஸ்கொயர் a அங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா cos ஸ்கொயர் a இஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பி எப்படி எழுதலாம்னா, ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படியே வச்சுட்டு இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பை ரிவர்ஸ் ஆப்ரேஷன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதலாமா? ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, ஸோ இங்கேயும் அதே ரூல் அப்ளை பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. டீட்டா இருக்க இடத்துல ஏ இருக்குது, அப்போ என்ன எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா? ஸோ நியூமரேட்டர் ஓவர், டினாமினேட்டர் அதே தான், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் ஏ minus sin square a into sin square b minus sin square b into 1 sin square b minus plus sin square b sin square a ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் sin square a sin square b ப்ளஸ் sin square b sin square a இருக்குது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் sin square a மைனஸ் sin square bன்னு இருக்குது. ஸோ இதை வந்து எழுதிட்டு டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் நியூமரேட்டர் இது வந்து RHS. இப்போ நீங்கள் கொஷினை பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு கொண்டு வரணும். நம்ம LHS எடுத்தோம், tan ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் பி, RHS நம்ம கொண்டு வந்துட்டோம். பாருங்கள் சேமாக இருக்கான்னு, சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி RHS கொண்டு வந்துட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி இந்த சம்பவம் முடிச்சிடணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.